சிறிய ரக ராக்கெட் தயாரிக்கும் ஸ்டார்ட் அப் நிறுவனம் துவக்கம். இந்த வகை ராக்கெட்கள் மூலம் 6 செயற்கைக்கோள்களை கூட ஒரே நேரத்தில் விண்ணில் செலுத்தலாம். தூத்துக்குடியில் சிறிய ரக ராக்கெட் தயாரிக்கும் பணி தற்போது தொடங்கப்பட்டுள்ள நிலையில் இதன் மூலம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுமார் 1000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என காஸ்மிக் ஃபுட் நிறுவனத்தின் தலைமை அதிகாரி நவீன் TS வேலாயுதம் தெரிவித்தார். இது குறித்து அவர் கூறியது, குலசேகரப்பட்டினத்தின் இந்தியாவின் 2வது ராக்கெட் ஏவுதளத்தை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்தியாவின் தனியார் விண்வெளித்துறை உலகளவில் அதிக கவனம் பெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து காஸ்மிக் ஃபுட் என்ற எங்களது ஸ்டார்ட் அப் நிறுவனத்தின் தலைமையகத்தை தூத்துக்குடி அருகே தட்டப்பாறை விளக்கு பகுதியில் சுமார் 1.4 ஏக்கர் பரப்பளவில் அமைத்து வருகிறோம். இந்நிறுவனத்தை தூத்துக்குடியை சேர்ந்த நானும் லிவான் சமுதன் ஆகியோரும் இணைந்து நிறுவியுள்ளோம். கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் சென்னையில் நடந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் இதற்கான ஒப்பந்தத்தை செய்துள்ளோம். தற்போது நிதி திரட்டும் பணியில் ஈடுபட்டுள்ளோம். இந்தியாவின் விண்வெளி தொழில்நுட்பத்தை உலகளவில் போட்டித்திறனுடையதாக்க, செலவினங்களை குறைக்க மற்றும் மறு பயன்பாட்டிற்கான தொழில்நுட்பங்களை உருவாக்க மெத்தலாக் எரிபொருள் இயக்கும் தொழில்நுட்பம் மூலம் இயங்கும் இயந்திரங்கள் தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதன் மூலம் குறைந்த செலவில் ராக்கெட் ஏவுவதற்கும் மீள் பயன்பாட்டுக்கும் பயன்படுத்த முடியும். இந்தியாவிலேயே இந்த முறையை எங்களது நிறுவனம் தொடங்கியுள்ளது. அதற்கான முதற்கட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. முதலாவதாக சுமார் 15,000 சதுர அடியில் ஒரு உயர் தொழில்நுட்ப ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையம் கட்டப்பட்டு வருகிறது. இது வரும் ஜூன் மாதம் திறக்கப்பட உள்ளது. இந்நிறுவனத்தில் இந்தியாவின் முன்னணி கல்வி நிறுவனங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பொறியாளர்கள் சுமார் 200 பேருக்கும் நேரடியாக வேலைவாய்ப்பு கிடைக்கும். மேலும் இங்குள்ள பொறியாளர்கள் மகேந்திரகிரி, திருவனந்தபுரம், பெங்களூர் ஆகியவற்றில் பணியாற்றிய ISRO விஞ்ஞானிகள் வழிகாட்டுதலின்படி செயல்படுகின்றனர். தற்போது முதல் கட்ட பரிசோதனை நிறைவடைந்துள்ளது. எங்களது ராக்கெட்கள் மூலம் சுமார் 600 கிலோ எடை வரை செயற்கைக்கோள்களை ஏவ முடியும். முதற்கட்டமாக 120 நியூட்டன் உந்து சக்தி கொண்ட இயந்திரம் மூலம் சோதனை ஓட்டம் நடைபெற்றுள்ளது. வரும் 2028ஆம் ஆண்டுக்குள் முழுமையாக சுமார் 600 கிலோ எடையினை கொண்டு செல்லும் ராக்கெட் உருவாக்கப்படும். இதனால் சுமார் 100 கிலோ எடை கொண்ட 6 செயற்கைக்கோள்களை ஒரே நேரத்தில் விண்ணில் செலுத்தலாம். மேலும் இதற்கான உதிரி பாகங்களுக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள சிறு குறு தொழில் முனைவோரை ஊக்கப்படுத்தி அவர்கள் மூலம் உற்பத்தி செய்ய முயற்சி நடைபெற்று வருகிறது. இதன் மூலம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுமார் 1000 பேருக்கு மேல் வேலைவாய்ப்பு கிடைக்கும்.